ஹாய், நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கிளாத்ல எப்படி கட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ இதில் நம்ம நெக் போர்ஷன் எப்படி கட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து காலர் கேன்வாஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபேப்ரிக் கேன்வாஸ் கிடையாது, காலர் கேன்வாஸ். மென் ஷர்ட்டுக்கெலாம் ஸ்டிச் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கேன்வாஸ். எதுக்கு இந்த கேன்வாஸ் எடுத்திருக்கேன்னா, நமக்கு ஸ்கேலப் டிசைன் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கேன்வாஸ்லாம் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த டிசைன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக டேர்ன் ஆகும். ஸோ ஃபினிஷிங்குமே நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால இந்த கேன்வாஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்கள் ஃப்ரண்ட் பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் பேட்டர்னை கரெக்டாக இந்த மாதிரி க்ளோஸ்டு சைடில் இப்படி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேன்வாஸ் உங்களுக்கு அன்ஈவனாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்னிங்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது நம்ம ஃப்ரண்ட் பேட்டர்னை இப்படி வைக்கிறோம். வச்சு உங்கள் நெக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களே, அந்த மார்க்கிங்க்கு ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நம்ம கீழே நெக் டெப்த் மார்க் பண்ணிக்கோம்ல, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை மார்க் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன், நெக்ஸ்ட்டு இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன். ஓகே, ஸோ மேலே நமக்கு 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயினிங்க்கு இருக்குது. அந்த 1/2 இன்ச்சையும் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, கிளியர். இப்போ நம்ம போட் நெக் மார்க் பண்ண போகிறோம். ஸோ போட் நெக் மார்க் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இதை க்ராஸாக இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஒரு 2 இன்ச் வரைக்கும், ஸோ 1.5 2 இன்ச்சஸ் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக தான் வரணும். ஸோ அந்த கர்வ் போடுறது ஸ்ட்ரெயிட்டாக தான் வரணும். ஓகே, ஸோ இப்போது ஸோ இந்த பாயிண்டில் டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு போட் நெக் ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். ஸோ இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வரணும். ஓகே, ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு போட் நெக் மார்க் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஷேப் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்கேலப் டிசைன் கொடுக்க போகிறோம். நார்மலாக ஒரு போட் நெக் மார்க் பண்ணுறீங்கன்னா, நான் இப்போ 4.5 இன்ச்சஸ் டெப்த் வச்சேன்ல, ஸோ நீங்கள் 4 இன்ச்சஸ் வச்சுட்டு இந்த மாதிரி ஷேப் கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ இப்போ நான் எதுக்கு 4.5 இன்ச்சஸ் வச்சேன்னா, நம்ம ஸ்கேலப் டிசைன் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைன் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம இப்படி வச்சு மார்க் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் 4 பாயிண்ட் வச்சுட்டு, ஸோ நீங்கள் 4 இன்ச்சஸ் வச்சுட்டு இப்படி வச்சு மார்க் பண்ணிங்கன்னா இது நல்லா இன்னும் நமக்கு அதை 3 இன்ச்சஸில் கொண்டு போய் நிறுத்தும். ஓகே, ஸோ அதனால் நான் 4.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்கேலப் டிசைன் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஸ்கேலப் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை ட்ரா பண்ணலாம். ஸோ ஒரு பாயிண்ட், ஸோ இந்த லைனில் நான் இப்படி வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இதோட கார்னர்லேருந்து நான் அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வரேன். ஓகே, ஸோ இப்படியே மார்க் பண்ணிகிட்டே வரணும். நம்ம குட்டியாக கட் பண்ணோன்னா நமக்கு பிடிக்கிறதுக்கு வாட்டம் இருக்காது, அதனால பெருசாக கட் பண்ணிவிட்டு ஸோ அந்த லைனுக்கு மேலே இப்படி வரா மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக அது மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு நீங்கள் பண்ணாதான் அது கரெக்டாக வரும். ஸோ இப்படி வச்சு ஸோ அந்த ஷேப் மட்டும் கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த கர்வில் போடணும், நான் இங்கே போட்டுட்டேன். ஸோ இது வந்து நமக்கு ஷோல்டர் ஜாயினிங், அது ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கட்டும். ஸோ எப்படி போட்டிருக்கேன்னு தெரியுதா? ஸோ இது கிடையாது. ஓகே, ஸோ நம்ம இங்கே போட் நெக் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து உங்கள் ஸ்கேலப் வர மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதிலிருந்து ஒரு 1 இன்ச்சஸ் தள்ளி கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஓகே, ஸோ இப்போது இந்த ஸ்கேலப் டிசைனை நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி அப்படியே கட் பண்ணியிருக்கணும். ஸோ மேலே இந்த ஷோல்டர் ஜாயினிங் 1/2 இன்ச் போட்டிருக்கோம்ல, அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து கிளாத்தில் வச்சு அயன் பண்ணிவிட்டு இதை ஒட்டி ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சஸ் தள்ளி ஸ்டிச் பண்ணிங்கன்னா நமக்கு டேர்ன் பண்ண முடியாது, ஏன்னா இது ஸ்டிஃபாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் இதை ஒட்டி நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டேர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி பேக் நெக்கையும் நாங்கள் ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி பேக் நெக்கும் கட் பண்ணிக்கலாம். ஸோ பேக் நெக்குக்கு நான் பிளெயினாக ஒரு போட் நெக் மாதிரி கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ ஒரு யூ ஷேப்பில் போட் நெக் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, ஸோ பேக் பார்ட்டில் நம்ம ஜிப்பு கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இதை விட்டுட்டு இங்கே நீங்கள் நெக் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே மேலேருந்து ஸோ ஷோல்டர் ஜாயினிங்கோடு சேர்த்து 4.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். ஸோ மேலே என்ன நெக் வித் இருக்கோ அதை கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைனில் தான் டேப் வைக்கணும். ஓகே, ஸோ 3.75 இன்ச்சஸ். ஸோ அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நார்மலாக இப்போ நான் போட் நெக்குக்கு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை மார்க் பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் இல்லை நீங்கள் அப்படியே நான் பேட்டர்ன் போடும்போது சொன்னேன்ல அந்த மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியே நீங்கள் வச்சு மார்க் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். ஓகே, ஸோ பேக் நெக்குக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகேவா? ஸோ இப்போ நெக் கட் பண்ணிட்டோம். ஸோ இதை வச்சு நம்ம கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ தெரியுதா? ஸோ ஒரு போட் நெக் ஷேப் நமக்கு அழகாக கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃப்ரண்ட்டுக்கு நம்ம கேன்வாஸ் கட் பண்ணியிருக்கோம்ல, இதை கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் எடுத்துட்டு இந்த கிளாத்தில் இந்த கேன்வாஸ் இப்படி வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அயன் பண்ணி எடுத்துட்டு இங்கே எக்ஸஸாக கிளாத் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, ஸோ நான் அயன் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் கிளாத் எடுத்து அதில் அயன் பண்ணுறேன். உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக கிளாத் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டோட கிளாத்தை எடுத்து இதோட சென்டரில் இப்படி நாச் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட லைனிங் கிளாத்தில் இப்படி வச்சு நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்றதுனால நான் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் எடுத்து அயன் பண்ணுறேன். ஸோ இப்படி வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கிறேன்.
ஓகே, இப்போ நான் கேன்வாஸை அயன் பண்ணிட்டேன். ஸோ சுற்றி ஃபேப்ரிக் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாமே கிளியராக பார்க்கலாம். ஓகே, ஸோ எல்லாமே நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.